கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. அழகான ராட்சசி பகுதி 3 பார்க்கலாமா? பின் என்னடி உளறுகிறாய்? சம்பந்தமே இல்லாம நான் எப்படி அவன் இல்லத்திற்கு செல்ல முடியும்? அதெல்லாம் சரிப்படாது என்று கூறியவளை அவசரமாக இடைமறித்தாள். சுஜி, ப்ளீஸ் டி, நான் சென்றால் நிச்சயம் ஏதேனும் உளறி வைத்து காரியத்தை கெடுத்து விடுவேன். பயத்தில் அழுகை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீ சரியா பேசி கச்சிதமாக முடித்து விடுவாய். எனக்காக பிரியா, ப்ளீஸ் டி, உன்னை விட்டா நான் யாரிடம் செல்வேன்? எனக்காக இந்த உதவியை செய்து கொடு, ப்ளீஸ் டி என்று கெஞ்சத் துவங்கினாள். இப்படி ப்ளீஸ் போட்டுத்தான் 9ஆம் வகுப்பிலிருந்து என்னிடம் நினைத்த காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறாய் நீ என்று கூறியவள் தொடர்ந்து, சரிடி, நானே செல்கிறேன். ஆனால் ஒன்று, அவன் தந்தையிடம் கூறிய பின்பும் கூட பிரச்சனை முடியவில்லை என்றால் நிச்சயம் உன் வீட்டில் சொல்லிவிடலாம். இது உனக்கு ஓகே என்றால் நான் செல்கிறேன் என கூறினாள். வேறு வழி இல்லாமல் தலையாட்டி வைத்தாள் ஆனந்தி. அதன் பின் ஆனந்தியின் தோழியின் மூலம் ஸ்ரீதரின் வீட்டு விலாசத்தை பெற்றுக்கொண்டார்கள். மாலையானதும் ஆனந்தியை அவள் வீட்டில் விட்டுவிட்டு ஸ்ரீதரின் வீட்டை நோக்கி தன் ஸ்கூட்டியில் பயணமானாள் சுஜிப்ரியா. அன்று பிரதோஷம் என்பதால் அனுவை கல்லூரியிலிருந்து விரைவிலேயே வீட்டிற்கு வந்துவிடும்படி சீதா கூறியிருந்தார். அதனால் அனு அன்று மதியம் 3 மணிக்கே வீட்டை அடைந்திருந்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் கோயிலுக்கு செல்ல தயாராகி வெளியே வந்தவள் ஷியாமின் அறையில் அரவம் உணர்ந்து, அம்மா, அண்ணா வீட்டில்தான் இருக்கிறானா என்றபடி அவன் அறைக்கு சென்றவள், அண்ணா, என்ன இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறாய்? ஆச்சரியமாக இருக்கிறது என வினவினாள். அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீ என்ன இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறாய்? உனக்கு கல்லூரி முடியும் நேரம் 5 மணிதானே? ஏன் விரைவிலேயே வந்து விட்டாய்? உடம்பு சரியில்லையா அனுமா என்றபடி அவள் கன்னத்தை தொட்டு பார்க்க, ஐயோ அண்ணா, எனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்ல, நன்றாக இருக்கிறேன். அம்மா இன்று கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றார்கள், அதனால்தான் சீக்கிரம் வந்தேன் என்று கூறினாள். ஆக மொத்தம் நீ படிப்பதே இல்லை. அம்மா கோயிலுக்கு அழைத்ததும் ஓடி வந்து விட்டாய். ஆமாம், உனக்கு யார் அனுமதி கொடுப்பது? ஓ, அனுமதி வாங்குவதே இல்லை, கட்டடித்து விட்டாய், அப்படித்தானே? படிப்பதை விட்டுவிட்டு அம்மாவுடன் கோயில் குளம் என்று திரிந்து கொண்டிருக்கிறாய், என்ன என்று சிரித்தபடியே வினவினான். போ அண்ணா, என்றோ ஒரு நாள் கட்டடித்ததற்கு கூட திட்டுகிறாயே என்று அனு சினுங்கிக் கொள்ள, மேலும் சிரித்தபடி அவள் தலையை பிடித்து ஆட்டியவன், சரிடா, நீ கோயிலுக்கு செல், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, முடித்துவிட்டு அலுவலகம் செல்கிறேன் என்றபடி கணினியின் முன்பு திரும்பினான் ஷியாம். சரி அண்ணா என்று படியிறங்கி சென்று விட்டாள் அனு. ஆனந்தியின் தோழி கொடுத்த முகவரிக்கு சென்றடைந்த சுஜிப்ரியா வண்டியை நிறுத்திவிட்டு அந்த பெரிய வீட்டை நிமிர்ந்து நோக்கினாள். வாசலில் நின்றிருந்த வாட்ச்மேனிடம் ஸ்ரீதரை பார்க்க வேண்டும் என்று கூற, அவனும் கேள்வி ஏதும் கேட்காமல் கதவை திறக்க உள்ளே நுழைந்தாள். வீட்டின் உள்ளே தெரிந்த பிரம்மாண்டம் அவள் எதிர்பார்த்ததுதான் என்பதால் முகத்தில் ஒருவித ஏளனம் பிறந்தது. அங்கே எதிர்ப்பட்ட வேலையாளிடம் ஸ்ரீதர் இருக்கிறாரா என்று வினவினாள். இதோ அழைத்து வருகிறேன், நீங்கள் அமருங்கள் என்று கூறிவிட்டு அவன் உள்ளே திரும்பினான். அங்கே இருந்த ரவிவர்மாவின் ஓவியத்தை பார்வையிட்டபடி நின்று கொண்டிருந்தவள், இதோ ஐயா வந்து விட்டார் என்று வேலையாளின் குரல் மறுபடியும் ஒலிக்க, இவனை ஐயா என்றுதான் அழைப்பார்களா? பொறுக்கி புத்தி உள்ள ஒருவனை இப்படி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று பொறுமியபடி ஓவியத்தின் மீது பதித்திருந்த பார்வையை மாடிப்படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தவனின் மீது செலுத்தினாள். பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறான், அதற்காக எந்த பெண்ணாக இருந்தாலும் இவன் அழைத்ததும் இவன் காலடியில் விழுந்தாக வேண்டுமா என்ன? பொறுக்கி ராஸ்கல், இதோ வைக்கிறேனடா உனக்கு ஆப்பு. படியிலிருந்து கீழே இறங்கி வந்த ஷியாம் அங்கே புதிதாக ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதையும் தன்னையே உறுத்து நோக்கி கொண்டிருப்பதையும் கண்டு வியந்தபடி, யார் இவள்? ஏதேனும் பொருள் விற்க வந்திருக்கும் விற்பனை பெண்ணா? ஆனால் வீட்டிற்குள் விடமாட்டார்களே, எப்படி நுழைந்தாள்? பார்த்தால் விற்பனை பெண் போல் தெரியவில்லையே. ஒருவேளை அணுவின் தோழியாக இருப்பாளோ? இந்த எண்ணம் தோன்றியதும் அவன் வரவேற்பது போன்ற ஒரு புன்னகையை முகத்தில் தேக்கிக் கொண்டு அவளை நோக்கினான். அவளோ அவனை மேலும் முறைத்து வேலையாள் உள்ளே சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு அவனருகே வந்து நின்றாள். அவளது செய்கைகளை வினோதமாகவும் வியப்புடனும் நோக்கிக் கொண்டிருந்தான் ஷியாம் பிரபு. பணக்காரன் என்றால் தலையில் என்ன கொம்பா முளைத்திருக்கிறது? உங்கள் இஷ்டப்படி உலகமே இயங்க வேண்டுமா? பயந்த ஏழை பெண் ஒருத்தி சிக்கிவிட்டால் போதுமே, உங்கள் வீரத்தை அவளிடம் காட்ட ஆரம்பித்து விடுவீர்கள் என்று முகவுரை எதுவும் இல்லாமல்
அதிரடியாக தாக்கத் துவங்கினாள். அவனோ மேலும் குழம்பியபடி, என்ன கூறுகிறாய்? யார் நீ? எதற்காக என் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாய்? என்ன வேண்டும் உனக்கு என்று எரிச்சலுடன் வினவினான். முதல் சந்திப்பிலேயே ஒருமையில் விழிக்கிறானே என்றெண்ணியபடி, ஓ, சாருக்கு நான் யார் என்று தெரியாதோ? ஆனந்தி தெரியுமா? எப்படி மறைந்து போகும்? கழுத்தை பிடித்து மிரட்டி உங்கள் வீரத்தை காட்டியிருக்கிறீர்கள் அல்லவா, அதனால் மறக்காது என்று எகத்தாளமாக கூறினாள். ஆனந்தியா? யார் ஆனந்தி? நீ வீடு மாறி வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். ஆனந்தி என்று யாரையும் எனக்கு தெரியாது என்று பொறுமையாக கூறினான். அவனை நிமிர்ந்து நேராக நோக்கியவள், சீதாராம் டெக்ஸ்டைல்ஸின் ஓனர் மிஸ்டர் ராஜராமன் வீடுதானே இது என வினவினாள். ஆமாம் என்று நிறுத்தி, ஆனால் எனக்கு ஆனந்தி என்கிற பெயரில் யாரையுமே தெரியாதே எனக் கூற அவனை அற்பமாக நோக்கியவள், இப்படி கூற உங்களுக்கு வெட்கமாக இல்லை? காலையில் ஒரு பெண்ணிடம் என்னை நீ காதலித்தே ஆக வேண்டும் என்று கழுத்தை பிடித்து மிரட்டிவிட்டு இப்போது அவள் யாரென்றே தெரியாது என்கிறீர்கள். என்ன பிறவிசார் நீங்கள் என்று கேட்டாள். காதலிப்பதாக நான் மிரட்டினேனா? இவள் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாள்? என்ன உளறுகிறாய்? நான் மிரட்டினேனா? அதுவும் என்னை காதலிக்க சொல்லி? இதோ பார், நீ கூறுவது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. நான் யாரையும் மிரட்டவில்லை. எனக்கு ஆனந்தி என்ற பெயரில் யாரையும் தெரியாது. பெண்களின் பின்னே சுற்றித் திரிவதற்கு நான் வேலையற்றவனும் இல்லை, ரோட்டோரோ ரோமியோவும் இல்லை. நீ என்ன திட்டத்தோடு என் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாய்? யார் உன்னை அனுப்பியது? பணத்திற்காக யார் என்ன கூறினாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்களா என ஏளனத்துடன் வினவினான். பொங்கிய சினத்துடன் வேகமாக சென்று அவன் சட்டையை கொத்தாக பற்றியவள், என்னடா கூறினாய்? நான் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் கூட்டமா? கீழ்த்தரமாக ஒரு பெண்ணை மிரட்டும் நீ நல்லவனா? ஆனந்தியைப் போல் நான் கோழை இல்லை. நீ பேசுவதை கேட்டு வாயை மூடிக்கொண்டு செல்வதற்கு போலீசில் புகார் செய்து முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன் என்று மிரட்ட ஆரம்பித்தாள். தன் வீட்டில் வைத்து தன்னையே சட்டையை பற்றி மிரட்டிக் கொண்டிருக்கும் அவளைக் கண்டு சிரிப்பும் கோபமும் ஒரு சேர எழுந்தது ஷியாமிற்கு. தன் சட்டையின் மீது பதிந்திருந்த அவள் கரத்தை விளக்க முயன்றபடி, ஏய், இதோ பார், நான் சொல்வதை கேள் என்று அவளிடம் அவன் தன்னை புரிய வைக்க முயன்று கொண்டிருந்த வேளையில் கீழே ஆனந்தி ஆனந்தி என்று தன்னுடைய காதலியின் பெயர் அடிபடுவதைக் கண்டு தன் அறையிலிருந்து வெளியே எட்டி பார்த்த ஸ்ரீதர், ஷியாமின் சட்டையை பற்றியபடி பிரியா நின்று கொண்டிருப்பதைக் கண்டு இவள் ஆனந்தியின் தோழியாயிற்றே என்றபடி பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தவன் அண்ணா என்றழைக்க மாடியிலிருந்து மற்றும் ஒரு இளைஞன் இறங்கி வருவதைக் கண்டவள் திகைத்து ஷியாமை நோக்க அவள் இன்னும் தன் சட்டையிலிருந்து கையை விளக்காததைக் கண்டு தானே அவள் கைகளை விளக்கியவன் பதறி ஓடி வந்த ஸ்ரீதரையும் திகைத்து விழித்துக் கொண்டிருக்கும் அவளையும் நோக்கி விஷயத்தை யூகித்து விட்டான். அதற்குள் அவளே இதில் ஸ்ரீதர் என்று இழுக்க, இவன்தான் ஸ்ரீதர், என்ன விஷயம் என்பதை இப்போதேனும் ஒழுங்காக கூறுகிறாயா என்று கோபமாக வினவினான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஆரம்பித்த சந்திப்பிலிருந்து தொடங்கி அவன் ஆனந்தியின் கழுத்தை பிடித்து மிரட்டியது வரை அனைத்தையும் விவரித்தாள். உங்கள் தம்பி செய்த கீழ்த்தரமான காரியத்தை பாருங்கள் சார். ஆண் பிள்ளை என்றால், பெரிய பணக்காரனாக இருந்தால் தப்பு செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயம் எதுவும் இல்லை. இதுதான் உங்கள் பெற்றோர் உங்களை வளர்த்த லட்சணமா? கூப்பிடுங்கள் அவர்களை, நான் சந்திக்க வேண்டும் என்று வினவியவளை கோபத்துடன் இடைமறித்தவன், எங்கள் பெற்றோரின் வளர்ப்பை பற்றி நீ குறை கூற வேண்டிய அவசியமில்லை. நீ யார்? ஆனந்தியின் சகோதரியா அல்லது உறவா? உன் பெயர் என்ன என்று வினவினான். நான் ஆனந்தியின் தோழி, என் பெயர் சுஜிப்ரியா என்றவள், நான் உங்கள் பெற்றோரின் வளர்ப்பை பற்றி குறை கூறுவதற்கோ ஆராய்வதற்கோ வரவில்லை. என் தோழியின் பிரச்சனைக்கு முடிவு வேண்டும். அதற்கு நான் உங்கள் பெற்றோரை சந்தித்தாக வேண்டும். எங்கே அவர்கள் என்று மிடுக்காக வினவினாள். அவளது தைரியத்தை உள்ளூர மெச்சியபடி, இதோ பார், என் வீட்டை பற்றியோ என் பெற்றோரை பற்றியோ உனக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டிற்குள் நுழைந்ததிலிருந்து நீ போடும் சத்தத்திற்கும் கூச்சலுக்கும் உன்னை எப்போதோ கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியிருப்பேன். ஒரு பெண்ணின் வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால்தான் நான் பொறுமையாக இருந்ததே. அதை உனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் நீ பேசிக்கொண்டு சென்றால் நான் அமைதியாக இருப்பேன் என்று எண்ணாதே என்று மிரட்டலில் முடித்தான். அவனது பதிலில் மீண்டும் ஏளனத்தை முகத்திற்கு கொண்டு வந்த சுஜிப்ரியா, அண்ணனும் தம்பியும் பெண்களை மிரட்டுவதையே பிழைப்பாக வைத்திருக்கிறீர்கள். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவீர்களா? தவறு செய்தவனை கொண்டாடும் குடும்பத்தை இங்கேதான் காண்கிறேன்.
ஆனால் இன்னும் ஒரு முறை உங்கள் தம்பி என் தோழியை தொந்தரவு செய்தால் ஜெயிலில் களி தின்ன வேண்டியதுதான். பொறுக்கி ராஸ்கல், கேள்வி கேட்பதற்கு யாருமில்லை என்று எண்ணமா? உன் குடும்பத்தை மதித்து பேச வந்தால் உன் அண்ணன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவேன் என்கிறார். உன் தந்தையிடம் பேசி மட்டும் என்ன பெரிதாக ஆகிவிடப் போகிறது? அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்தானே என்று கூறினாள். அதற்கு மேல் பொறுமையற்று கோபத்துடன் அவள் கைகளை பற்றியவன் தரதரவென்று இழுத்துக்கொண்டு வெளியே சென்றான். அவன் கை பற்றிய இடம் எரியத் துவங்க, கையை விடுங்கள் என்று வெடுக்கென்று உருவியவள், உண்மையை சொன்னால் எரிகிறதோ? சரியான காட்டு மிராண்டி கூட்டம் என்று முணுமுணுத்தாள். அதிகமாக பேசாதே. என் தந்தையை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? முட்டாள்! என் வீட்டு பிரச்சனையை எப்படி சமாளிப்பதென்று எனக்கு தெரியும். உன்னுடைய அறிவுரை தேவையில்லை. இனி அவனால் உன் தோழிக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அதனால் இத்தோடு முடித்துக்கொண்டு நீ செல்லலாம். அதிக பிரசங்கி என அமைதியான குரலில் அழுத்தமாக அவன் கூறினான். கலிகாலம் என்பது சரியாகத்தான் இருக்கிறது. தவறும் செய்துவிட்டு நியாயம் வேறு பேசுகிறார்கள். காதல் என்கிற பெயரில் மிரட்டுகிறார்கள் என நக்கல் செய்தவள், ஏன் சார், நீங்கள் யாரையும் மிரட்டவில்லையா? பேசாமல் காதல் மிரட்டல் என்கிற பெயரில் அண்ணனும் தம்பியும் புத்தகம் எழுத வேண்டியதுதானே என்று நிறுத்தாமல் பேசிக்கொண்டே சென்றாள். அப்படி மிரட்டுகிறவர்களின் வீடுகளுக்கு சென்று எப்படி கலாட்டா செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீ புத்தகம் எழுதிவிடு. செல்லப்போகிறாயா இல்லையா என்று அவன் விரட்டினான். காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர்களெல்லாம் காதலிக்க வந்து விட்டார்கள். ச்ச என சத்தமாக புலம்பியபடியே விறுவிறுவென நடந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறி தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளப்பினாள் சுஜிப்ரியா. அவளது கடைசி வசனத்தை காரில் இருந்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த அனு விழிவிரிய நோக்கியதை பிரியா கவனிக்கவே இல்லை. யார் இந்த பெண்? இவ்வளவு கோபமாக செல்கிறாள். அதுவும் காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அறியாதவர்கள் காதலிப்பதாக கூறினாலே, இங்கே யார் காதலிக்கிறார்கள் என குழம்பியபடி வீட்டிற்குள் நுழைந்த அனு அங்கே கோபத்துடன் நின்று கொண்டிருந்த ஷியாமை கண்டு மேலும் திகைத்தாள். அண்ணன் ஏன் கோபமாக தெரிகிறான்? அப்படியானால் அவள் அண்ணனைத்தான் சந்தித்துவிட்டு செல்கிறாளா என்று அவள் எண்ணிக்கொண்டு இருக்கையிலேயே சீதா அவனிடம், பிரபு இன்னும் அலுவலகம் செல்லவில்லையா கண்ணா? காஃபி கொண்டு வரட்டுமா என்று வினவினார். வேண்டாம் அம்மா, ஸ்ரீதரிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கிறது, அதனால்தான் என்று அவனை முறைத்தபடியே கூற, அவனது பதிலை கேட்டு குஷியான அனு, பேசு அண்ணா, இப்படி ஒரு நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். நீ பேசினால்தான் அவன் உருப்படுவான். வேஸ்ட் ஃபெல்லோ என்றபடி அவனை நோக்கினாள். அவனோ தலை குனிந்து அமைதியாக நின்றிருந்தான். பார்த்தாயா அம்மா, அண்ணனிடம் அவனது பாட்சா பழிக்காது. நல்லவன் மாதிரி நிற்கிறான் பார், ஃப்ராடு என அன்னையிடம் முணுமுணுத்தாள். என் அறைக்கு வா என்றபடி அவன் முன்னே செல்ல, பயத்துடன் நடுங்கியபடி அவன் பின்னே சென்றான் ஸ்ரீதர். அறைக்குள் நுழைந்ததும் தாளிட்டவன் அவன் புறம் திரும்பி, அந்த பெண் கூறியது அனைத்தும் உண்மையா என வினவினான். அவனது கேள்விக்கு பதிலேதும் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தவனைக் கண்டு சினம் தலைக்கேற அவன் கன்னத்தில் பளாரென அறைந்தான். அண்ணன் தன்னை அடிப்பான் என்று நினைத்தும் பார்த்திராத ஸ்ரீதர் தடுமாறி அங்கே இருந்த மேஜையை பற்றி கொண்டு நின்றான். அப்பாவின் கௌரவத்தை, நம் குடும்ப மானத்தை மொத்தமாக குழி தோண்டி புதைத்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டாயா? ஒழுக்கக்கேட்டை மட்டும் அப்பா என்றும் சகித்துக் கொள்ள மாட்டார். நீ செய்த தவறை அவர் அறிய நேர்ந்தால் அவர் கொடுக்கும் தண்டனையை பற்றி நீ நினைத்து கூட பார்க்க முடியாது. பணக்காரன் என கூறி மிரட்டுகிறாயாமே, நீ சம்பாதித்த சொத்தா? 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்று உறங்கி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு அது உழைப்பால் விளைந்த பணம் என்பது எப்படி புரியும்? அந்த பெண் கூறியது போல் போலீசில் புகார் செய்திருந்தால் அப்பா நிச்சயம் உன்னை வெளியே எடுக்க ஒரு துரும்பை கூட அசைத்திருக்க மாட்டார். தவறு செய்வதன் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று நேர்மையாக வாழ்க்கை நடத்துபவர் அவர். அப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு கேடுகெட்ட மகன். கழுத்தை பிடித்து மிரட்டினியாயாமே. திருமணம் என்று அந்த பெண் கூறிய பின்பும் பின்னாலேயே திரிந்திருக்கிறாய். பொறுக்கியாடா நீ என்று அவன் கேட்டதும், அண்ணா என்று கோபமாக ஸ்ரீதர் இடைமறித்தான். விருப்பமில்லை என்று ஒரு பெண் கூறிய பின்பும் அசிங்கமாக பின்னாலேயே அலைந்து அவளை மிரட்ட வேறு செய்திருக்கிறாய். நீ நிச்சயம் பொறுக்கிதாண்டா. உன் தங்கையிடம் எவனாவது இப்படி நடந்து கொண்டிருந்தால் என்ன செய்திருப்பாய் எனக் கேட்டான். அண்ணா, அனாவசியமாக பேசாதே. நான் அவளை காதலிக்கிறேன். அதனால்தான் பின்தொடர்ந்தேன். நம்மை போன்ற பணக்காரர்கள் கிடைக்க அவள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவள் ஏனோ கொஞ்சம் அலட்டிக் கொள்கிறாள்.
நாளை நான் அவளிடம் பேசும் விதத்தில் பேசினால் என் வழிக்கு வந்து விடுவாள் என்று அவன் போக்கில் பேசிக்கொண்டே செல்ல, கோபத்துடன் சுற்றுமுற்றும் நோக்கிய ஷாமின் கண்களுக்கு படுக்கையின் மீது கிடந்த பெல்ட் ஒன்று புலப்பட எடுத்து ஸ்ரீதரை விளாசி தள்ளிவிட்டான். வழியால் சுரண்டு கிடந்தவனை துச்சமாக நோக்கியவன், ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் பெற்றோருக்கு போய் நீ பிறந்திருக்கிறாயே, பணக்காரன் என்கிற திமிருடன் திரிகிறாயா? அதை இருந்த இடம் தெரியாமல் அழித்தே விடுவேன், ஜாக்கிரதை. காதலிக்கிறேன் என்றா கூறுகிறாய்? நீ செய்வது காதலா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? உன் கீழ்த்தரமான எண்ணங்களை, ஆசைகளை காதல் என கூறி பூசி மெழுகாதே. இனி நான் சொல்வதைத்தான் நீ கேட்டாக வேண்டும். உன் இஷ்டப்படி நீ ஆடியது போதும். இனி உன்னால் அந்த பெண்ணிற்கு பிரச்சனை என்று தெரிந்தால் தம்பி என்று கூட பார்க்க மாட்டேன் என கூறி அவன் முகத்திலேயே பெல்ட்டை எறிந்துவிட்டு வெளியேறினான் ஷியாம். என்னடி அனு, என்னவாயிற்று உனக்கு? இப்படி விழித்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறாய் என்றார் சீதா. என்றபடி நிமிர்ந்த அனு, அம்மா, நாம வீட்டுக்குள் நுழைந்த போது ஒரு பெண் சென்றாள் அல்லவா, அவளை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அண்ணன் ஏன் அந்த பெண்ணை பற்றி ஒன்றுமே கூறவில்லை? மறந்து விட்டானா அல்லது மறைத்து விட்டானா? அலுவலக விஷயமாக வந்து சென்றிருக்கிறாள் என்றால் குடிக்க தண்ணீர் கூடவா கொடுக்காமல் அனுப்பியிருப்பார்? உபச்சாரம் நடந்ததாகவும் தெரியவில்லை. செல்லும்போது அந்த பெண்ணின் முகம் சரியில்லை அம்மா. உள்ளே வந்து பார்த்தால் அங்கே அண்ணனின் முகமும் சரியில்லை என விட்டத்தை பார்த்தபடி ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டிருந்த அணுவை நோக்கிய சீதா, நீ ஏனடி அந்த பெண்ணை பற்றியே யோசிக்கிறாய் என கேட்டார். ஏனென்றால் அவள் ஒரு அழகான பெண்ணம்மா என கூறியவளிடம், அதனால் என்னடி, உன் அண்ணனை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் இப்படி பேசுகிறாய்? அவனுக்கு பெண்களிடம் வெறுப்பு எதுவும் இல்லை என்றாலும் எந்த பெண்ணையும் அவன் விருப்பத்துடனும் நோக்கியதாகவும் சேதி இல்லை. அவன் உலகமெல்லாம் குடும்பமும் தொழிலும் மட்டும்தான் என கூறினார். யோசனையுடன் முகம் சுருக்கியவள், அதெப்படி அம்மா, அண்ணனுக்கு ஃபீலிங்ஸே இல்லை என்கிறாயா? காதல் இல்லாதவர்கள், காதலிக்காதவர்கள் என்று உலகத்தில் யாருமே இல்லம்மா. அதனால் அண்ணனும் மனதுக்குள்ளும் நிச்சயம் ஆசைகள் இருக்கும். அந்த பெண் பேசியதை பார்த்தால், அம்மா நீ வேண்டுமானால் பாரேன், அந்த பெண் அண்ணனின் காதலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிக்க அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, நீ கூறும் வசனங்களை பார்த்தால் உன் அண்ணன் இல்லை, நீ காதலிப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. என்னடி அனு, அம்மாவுக்கு தெரியாம அப்படி ஏதும் நடக்குதா என்று வினவினார். ஐயோ அம்மா என்று தலையில் அடித்துக்கொண்ட அனு, யாரை காதலிக்க சொல்லுகிறாய்? என் கல்லூரியில் படிக்கும் நொல்லையையும் சொத்தையுமா? அம்மா, எனக்கெல்லாம் இன்னும் வயதிருக்கிறது. உன் பையன் காதலிக்கிறான் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். நீ அதை கவனிக்காமல் என்னை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டாய் என கத்தத் தொடங்கினாள். எப்படி அவ்வளவு உறுதியாக கூறுகிறாய் என்று வினவினார் சீதா. செல்லும்போது அந்த பெண் கூறிய வார்த்தைகள் அவள் முகத்தில் இருந்த கோபம் அண்ணனின் முகத்திலும் இருந்தது. அவர்கள் இருவருக்கும் ஏதேனும் ஊடலாக இருக்குமோ என்று கூற, அனு, நீயாக எதையேனும் இப்படி முட்டாள்தனமாக யூகித்துக் கொண்டே செல்லாதே. சினிமா பார்த்து கெட்டு போய்விட்டாய், அதனால்தான் இப்படி உளறுகிறாய். அப்படி ஏதும் இல்லை என்று இப்போதே நான் நிரூபிக்கிறேன் என்றவர் மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த மகனிடம், வா ராஜா, இதோ உனக்குத்தான் காஃபி கலக்கி கொண்டிருந்தேன் என்றவர் அவன் அருகே வந்து அமர்ந்ததும், இப்போது பார் என்பது போல் மகளிடம் சைகை செய்துவிட்டு, கண்ணா, நாங்கள் கோயிலுக்கு சென்றிருந்த போது யாரேனும் நம் வீட்டிற்கு வந்திருந்தார்களா என்று சகஜமான குரலில் வினவினார். அன்னை ஊற்றி தந்த காஃபியை பருகி கொண்டிருந்த ஷியாம் சலனமற்ற பார்வையால் நிமிர்ந்து நோக்கி, இல்லையே அம்மா, யாரும் வரவில்லையே, ஏன் கேட்கிறீர்கள் என்று அவரை விட சகஜமான குரலில் பதில் கேள்வி கேட்டான். மகளிடம் விட்ட சவால் புஷ்ஷாகி விட்டதில் திகைத்து அவர் வெளிக்க, அனு அவசரமாக அண்ணன் புறம் திரும்பி, இல்லை அண்ணா, அம்மாவின் தோழி மீரா ஆண்டி இன்று நம் வீட்டிற்கு வருவதாக கூறியிருந்தார்கள். அதனால்தான் யாரேனும் வந்தார்களா என்று கேட்கிறார்கள். என்னம்மா என்றபடி கண்களாலேயே அன்னைக்கு சைகை காட்டினாள். ஆமாம் ஆமாம் என்று அவரும் தலையை ஆட்ட, ஓ என்ற ஒற்றை சொல்லுடன் முடித்துக்கொண்டு, வருகிறேன் அம்மா, பாய் அனு என விடை பெற்று சென்று விட்டான் ஷியாம். அவன் சென்ற திசையையே நோக்கிக் கொண்டிருந்த அனுவிடம் பதறியபடி திரும்பிய சீதா, அனு, என்னடி இப்படி கூறிவிட்டு செல்கிறான்? நீ கூறியது போல் மறைக்க முயற்சிக்கிறானோ? ஆனால் ஏன், எதற்காக மறைக்க வேண்டும்? அப்படி பார்க்காதேடி, நீ கூறிய காதல் கன்றாவியை எல்லாம் நான் நம்பவில்லை. ஆனால் ஏன் மறைக்கிறான் என்றுதான் எனக்கு உறுத்தலாக உள்ளது என்றார் கவலையுடன். ஐயோ அம்மா,
காதல் கன்றாவியான விஷயம் என்று உனக்கு யார் கூறியது? அது ஒரு அழகான உணர்வு. அண்ணன் என்ன டீனேஜ் பையனா? இது காதல் இல்லை, இன கவர்ச்சி என்று கூற இப்போதேனும் காதலிக்கின்றானே என்று நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ என்னடாவென்றால் என்று அன்னையையே முறைத்தவள் தொடர்ந்து அண்ணன் அவனுடைய காதல் விஷயத்தை பற்றி கூறும்போது இப்படி முட்டாள்தனமாக உளறிக் கொண்டிருக்காமல் அவனது காதலை ஏற்றுக்கொள். குடும்பம் தொழில் என்று அவன் வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்து விட்டதாக கூறினாய் அல்லவா? இப்போது நாம் அவனுக்கு நம் நன்றியை காட்டும் சமயம் வந்துவிட்டது. நிச்சயம் அவனை அவனது காதலியுடன் சேர்த்து வைத்து விட வேண்டும். என்ன என்று அதட்டினாள். நீ ஏனடி இப்படி பேசுகிறாய்? அவன் கூறாவிட்டாலும் நீயாக அனைத்தையும் முடித்து வைத்து விடுவாய் போல. உன்னுடையதெல்லாம் வெறும் யூகம் மட்டும்தான். நினைவில் இருக்கட்டும், அவன் யாரை விரும்புவதாக கூறினாலும் கண்ணை மூடிக்கொண்டு சம்மதம் சொல்ல நான் தயார் என்று கூறிய சீதாவும் உள்ளூர அணு கூறிய அனைத்தையும் நம்ப ஆரம்பித்து விட்டார்.